ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் சரணாலயத்தில் பல வகையான விலங்குகள், பறவைகளை பார்த்துருப்போம். ஒரே இடத்துல 100க்கும் மேற்பட்ட முதலைகளை பார்க்குறப்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், டாய்ஸ், கிஃப்ட் ஐட்டம் போன்ற அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை விட விலை கம்மியாகவும் தரமானதாகவும் கிடைக்கிது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய முதலை பண்ணைக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த முதலை பண்ணை 1975 நிறுவப்பட்டது. காவேரி ஆற்றில் வரக்கூடிய முதலைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது. இங்கே ஏறத்தாழ 100 முதலைகள் பக்கம் இருக்குது. ஒகேனக்கல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதலை இனங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும், முதலைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அமைக்கப்பட்ட பூங்கா இது. நான் ஸ்கூல் படிக்கும் போது முதலையும் சிறுவனுங்கிற படத்தை பார்க்குறக்காக வேண்டிய முதல்ல தியேட்டருக்கு போன அனுபவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த படத்தில் முதலைக்கும் சிறுவனுக்கும் உண்டான நட்பை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ள முதலைகளை பார்த்தா நாம் அது கூட நட்பு கொள்கிற மாதிரி உள்ள சூழ்நிலாம் கிடையாது. இந்த பூங்கா தமிழ்நாடு வனத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. இங்கே உள்ள சுவர்களில் முதலையை பற்றி சில குறிப்புகள் நாம் முதலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வரையப்பட்டிருந்துச்சு. நம்ம பொதுவாகவே முதலைகளை பற்றிலாம் நம்ம இவ்வளோலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நமக்கு முதலைகளை பற்றி தெரிஞ்சதெல்லாம் நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடியது, நிலத்தில் இருப்பதை விட நீரில் இருக்கும்போது அது சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முக்கர், கரியல், சால்ட் வாட்டர்னு சொல்லி 3 வகையான இந்திய முதலைகள் இனங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டிருந்தாங்க. முட்டை பருவம் 60லிருந்து 90 நாள் வரைக்கும், முதலைகளோட இளமை பருவம் 8 வயசுலேருந்து 10 வயசு வரைக்குங்கிறது இங்கே எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகளிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. இதுபோல் முதலைகளை பற்றிய பயனுள்ள குறிப்புகள் இந்த மாதிரி சுவத்தில் குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க. ஒரு சில குறிப்புகள் நம்ம படிக்க முடியாத அளவுக்கு அழிஞ்சிருந்துச்சு. அதையும் அப்பப்போ பார்த்து சரி பண்ணி வச்சுருந்தாங்கண்டா அங்கே வரக்கூடிய சிறுவர்களுக்கு முதலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேயே சிறுவர்களாக விளையாடுற மாதிரி ஒரு சின்ன பூங்காவும் இருக்குது. இந்த முதலை பூங்கா பார்த்திங்கன்னா காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் செயல்படுது. நீங்களும் உங்கள் குழந்தைகளோட ஒகேனக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பாருங்கள். அவங்க முதலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.